ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் மறந்து போன எல்லா மெமரிஸும் அவளுக்கு மறுபடியும் தெரிய வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிங்கில் தான் இவ்வளோ நாள் அந்த மெமரிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது உடஞ்சதுனால இப்போ அந்த மெமரிஸ்லாம் வெளியே வந்து அது இவளுக்கும் தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் பாவம் நம்ம ஜான் தான் உடம்புக்கு முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஸோ இதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அந்த எபிசோடில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அதான் ஃபேங்க் மலையில் நனைஞ்சு போயிருக்கானே, அப்படி இருக்கும்போது அவன் எப்படி கேர்ள்ஸோட மெமரிஸ் எல்லாம் மறக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு கேர்ள்ஸோட மெமரிஸ் எல்லாம் மறந்து போயிருக்கும், மறக்காமலாம் இருந்திருக்காது. சோ இந்த மாதிரி கேர்ள்ஸோட மெமரிஸ் எல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினை அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினோட மெமரிஸ் மட்டும் மறந்து போயிருக்காது. சோ அதனால தான் அவன் ஞாபகத்துல இருப்பா. ஓகேவா, டவுட் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ நம்ம இந்த எபிசோட பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோ இப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவானா, நான் இன்னும் என்னோட ஒர்க்கை முடிக்கல. உங்களோட ஹார்மோன்ஸை நான் ஜான் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் என்னோட ஒர்க்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஆனா ஆல்ரெடி நீங்க சேகரிச்சு வச்சிருந்த எல்லா ஹார்மோன்ஸையும் நீங்க வேற கீழே குடித்தீங்க. அதனால உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் சோகமா பேசும்போது நம்ம ஃபேங் என்ன சொல்றானா, நீயும் அதை நம்பிட்டியா? நான் சும்மா தான் அதெல்லாம் பண்ணேன். நிஜமா என்னோட ஹார்மோன்ஸ் எதையுமே நான் கீழே கொட்ட கிடையாது. அது எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்படின்னா நீ எதுக்காக ஹார்மோன்ஸை வச்சுக்கிட்டே ஜான் கிட்ட போய் சொன்ன ஹார்மோன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு? ஏன்னா அப்பதான் அவன் உன்னை என்னோட கம்பெனிக்கு அனுப்புவான், அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நீ நல்லா தான் பிளான் போட்டு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் பேசிட்டு இருப்பா. ஸோ இப்போ அடுத்து இந்த 3 கப்புள்ஸும் நைட்டு டின்னர் ஒன்னா உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சந்தோஷமா இருந்த இடத்துல சாணி எடுத்து அடிச்ச மாதிரி நம்ம ஷபு வந்து ஹீரோயின் கிட்ட, ஆமா ஜானுக்கும் உனக்கும் ஜெனடிக் மேட்ச் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுவா, ஜானுக்கும் எனக்கும் 99% ஒத்து போச்சு அந்த ஜெனடிக் மேட்ச்ல. அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்மளோட பிளானட்ல இது வரைக்கும் யாருக்குமே 99% ஜெனடிக் மேட்ச் வந்தது கிடையாது. எனக்கும் ஜானுக்கும் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கடுப்பாயிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் இப்படி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும், நீ என்ன அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க, இங்க பாரு அதெல்லாம் சும்மா தான் அந்த ஜெனடிக் மேட்ச்லாம், மற்றபடி எனக்கு எப்பயுமே ஒன்று தான் பிடிக்கும். இல்ல நானும் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு மாதிரி இவன் சொல்லுவான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் இருப்பான். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் ரூம்ல இருப்பான். அப்போ கூட நம்ம ஹீரோயின்கிட்ட இதை பற்றி தான் பேசுவான். என்ன அது ஜெனடிக் மேட்ச் ஜாக்கெட் மேட்ச்ன்ட்டு, அதில் 2 பேருக்கும் மேட்ச் ஆனால் மட்டும் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களோ? சரியான முட்டா பைய பிளானட்டா இருக்கும் போல. இங்க பாருங்க, என்னை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனால் என்னோட பிளானட்டை பற்றி மட்டும் நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் சண்டை ஓடிட்டு இருக்கும். அப்படியே கண்ணாலே கரண்ட் பாஸ் பண்ணி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது நம்ம ஆணும் பார்த்து ஒண்ணுமே புரியாம முடிச்சிட்டு இருப்பான். என்னாச்சு இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஜெனடிக் மேட்ச்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருப்பான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஷபுவும் ஹீரோயினும் ஒரு நோட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியா இருப்பாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸை போய் பார்க்க போறாங்க. சோ அப்பா அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம சாய் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை இவங்களும் கேட்டு அப்படியே ஒரு நோட்ல ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஃபேங்லாங்கும் ஃபேங்லியும் அந்த இடத்துக்கு வருவாங்க. இவங்க 2 பேரும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டயும் ஷபு கிட்டயும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு பிடிச்ச சில பொருட்களை கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு கொடுத்து அப்படியே அவங்களை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து கேக்னா ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம ஹீரோவும் ஆர்டர் பண்ணிருக்கான். இருந்தாலும் அது கொஞ்சம் லேட்டா தான் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல விடு, அந்த கேக்கை நம்ம 2 பேரும் சேர்ந்து உன்னோட அப்பாவுக்காக பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிட்டு போவா. சோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கிச்சனுக்கு போயிட்டு கேக்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க கேக்க பண்றாங்களோ இல்லையோ நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இப்படின்னு எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவையும் ஷபுவையும் கூட்டிக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்றாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் வரவேற்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஸ்டெப் மாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம லீயோட வந்து ஷபுவை கண்டுக்க மாட்டாங்க. அவ ஏதாவது ஒரு பொருளை கொடுக்க வந்தா கூட தெரியாத மாதிரி அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு லீய கிட்ட பேச போறாங்க. எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லீயும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்கன்னு தெரியும். சோ இந்த பொண்ணு நம்மளோட வீட்டுக்கு செட் ஆக மாட்டா, அதனால நம்ம இவ்வளவு கண்டுக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிச்சன்ல ஒன்னா சேர்ந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே ரொமான்ஸும் போயிட்டு இருக்கும். சோ இது ஒரு பக்கம் இருக்கா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஷபுவையும் லீயையும் உட்கார வச்சு நம்ம ஸ்டெப் மாம் பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, நீ பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்க, ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன், நீ ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணா இருக்கணும். ஏன்னா நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு வறுமையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு. ஏமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயும் கோவப்பட்டு பேசுவோம். சோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஷபுவுக்கு சாய் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இங்க பாரு, லீயோட அம்மா மனசை நீ பிடிக்கணும்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் தான் நீ பேசணும், அதை மட்டும் தான் நீ பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு உன் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சாய் வந்து அட்வைஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே இப்போ நம்ம ஷபு நினைச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஸ்டெப் மாம அவங்க கையில போட்டிருக்க அந்த வளையல பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கிறத இவன் நோட் பண்றா. இது என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு வித்தா, அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே காஸ்ட்லியானது, ஏன்னா இந்த முழு வளையலும் ஒரு பழமையான ரத்தன கல்லால செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஷபு வந்து ஒரு ஸ்கேனை போட்டு பாக்குறா. இவங்க சொன்னது உண்மையா இல்ல ஃபேக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. கடைசியில கண்டுபிடிச்சிடறா அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்டு உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நிஜமான ஒரு ரத்தன கல்லை வச்சு செய்யப்படுது கிடையாது, இது ஒரு ஃபேக். அதையும் உங்ககிட்ட ரொம்பவே காஸ்ட்லியான ரேட்ல வித்திருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அப்படியா
எனக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் மாம இந்த வலையில இவங்க கிட்ட வித்த அந்த ஃப்ரெண்டை போய் திட்டிட்டு இருப்பாங்க. அவளை சும்மாவே விடக்கூடாது, என்னையவே ஏமாத்திருக்கா, அது மட்டும் இல்லாம எனக்கு எப்படி தெரியும் இது உண்மையா இல்ல ஃபேக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா மேடம் என்னால அதை கண்டுபிடிக்க முடியும், வேணும்னா இப்படி பண்ணலாம், உங்ககிட்ட இருக்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் காட்டுங்க, அது உண்மையானதா இல்ல போலியானதான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐடியா நம்ம ஸ்டெப் மாமுக்கும் நல்லதா படுது. சரின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போவா. சோ இவ ஓரளவுக்கு நம்ம ஸ்டெப் மாம கரெக்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. நம்ம லியும் இதை நினைச்சு சந்தோஷப்படுவான். ஷபு மேல அம்மா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஸ்டெப் மாம ஷபு கிட்ட அவங்க இது வரைக்கும் வாங்கி வச்சிருக்க எல்லா நகையும் எடுத்து காட்டுவாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுமா, இதுல எது இதெல்லாம் ஒரிஜினல் எது இதெல்லாம் டூப்ளிகேட்னு சொல்லி. சோ இதை கேட்டுட்டு நம்ம ஷபுவும் நல்லா உத்து பார்த்து ஸ்கேனிங்லாம் போட்டுட்டு இருப்பான். அப்போ அதுல ஒரு நெக்லஸ் ஒரு மன்னர் காலத்துல யூஸ் பண்ண நெக்லஸ்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். இந்த நகை ரொம்பவே பழமையானது, அது மட்டும் இல்லாம ரொம்பவே வேல்யூபிளானது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஸ்டெப் மாமா அதை எடுத்து கழுத்துல போட்டுட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கு கேவலமா தான் இருக்கும், இருந்தாலும் இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன் மேடம், இந்த நகையை நார்மலான ஒரு ஆளுங்க போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேவலமா இருந்திருக்கும், ஆனா உங்களுக்கு இதை போட்டதுனால அப்படியே அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பயங்கரமா பொய்யெல்லாம் பேசிட்டு இருப்பா. சோ நம்ம ஷபு சொல்றதெல்லாம் கேட்டு இவங்களும் லைட்டா இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஸ்டார்டிங்ல வேணா இவங்க நம்ம ஷபுவை அவாய்ட் பண்ணிருக்கலாம், ஆனா போக போக அப்படியே அவளோட சேர்ந்து பயங்கர ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீன்ல கிச்சன்ல இருக்க இவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அப்பா வராங்க. இவங்க ரெண்டு பேரும் சரியா சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே களத்துல இறங்கிடுறாரு. இந்த டிஷ் உன்னோட அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவ விரும்பி சாப்பிடுவா, அதனால அடிக்கடி நானே அவளுக்கு செஞ்சு கொடுப்பேனா பாத்துக்கோயேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ சமைக்கும் போது போட்டிருப்பாங்கல்ல துணி, அதை இவருக்கு போட்டு விடுறான். சோ அப்படியே அவரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பாப்பாரு. சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோ எடுப்பா, ஒரு மெமரிஸை கிரியேட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாரு. சின்ன வயசுல எல்லாம் அடிக்கடி உனக்கு உடம்பு சரியில்லாம போகும், அப்போ உனக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிஷ்ஷை பண்ணி கொடுப்பேன், இன்னும் சொல்ல போனா அது எல்லாத்தையும் நான் உன்னோட அம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு சமைச்சு சமைச்சு நான் ஒரு சமையல்காரனாவே மாறிட்டேன். சோ என்னோட காலம் முடிகிற வரை நான் உன்னை எப்படியோ வளர்த்துட்டேன், இதுக்கப்புறம் சியாக்ஷி தான் உன்னை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட கையையும் இவர் ஒன்னா சேர்த்து வைப்பாரு. சோ இவர் ஆல்மோஸ்ட் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஷபுவை காட்டுறாங்க. இவ வந்து நம்ம ஸ்டெப் மாமா இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமா மேக்கப்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் செட் பண்ணி வைக்கிறா. சோ இப்படிலாம் இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பயங்கரமா போய் சொல்லுவா, மேடம் இந்த ஹேர் ஸ்டைல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன வயசு பொண்ணு மாதிரியே இருக்கீங்க, இவ்வளோ ஏன் சின்ன வயசு பொண்ணே உங்க முன்னாடி தோத்து போயிடும், உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏத்தி பேசிட்டு இருப்பா. இவங்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ணிட்டு இருக்க கொடுமையெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவ் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா வந்து காஃபி போட்டு எடுத்து வர சொல்லுவாங்க. இவனும் அப்படியே தூக்கத்திலே போட்டு எடுத்துட்டு வருவான். அப்போன்னு பார்த்து பயவலை கொண்டு வரப்பயே சுடுது சுடுதுன்னு சொல்லி கொண்டு வருவான். கடைசியில சூட்டை தாங்க முடியாம இவன் அம்மாவோட ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ல அந்த காஃபியை கொட்டி விட்டுருவான். இதை பார்த்த உடனே செம காண்ட்ல அவங்களும் திட்டிட்டு இருப்பாங்க நம்ம லீயா, டே ஏன்டா இப்படி ஊத்தி தொலைஞ்சா, இப்ப அது போய் தொலையுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷபு என்ன பிளான் போடுறானா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம், இது நான் உங்களுக்காக கிளீன் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு எங்கேயோ ஓடுவா. அப்புறம் தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு அவளோட மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த காஃபி காரை எல்லாத்தையுமே எடுத்துருவா. சோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம லீய வந்து அவனோட அம்மா சுத்தி முத்தியும் பார்த்துட்டே இருப்பாங்க. அம்மா உங்களுக்கு என்னமா பிரச்சனை, ஏமா என்ன அப்படி பாக்குறீங்க, ஒன்னும் இல்ல அந்த ஷபுவை பாரு, அவ என்னமா வேலை செய்யறா, பயங்கர பிரில்லியன்டான ஒரு பொண்ணு, எல்லா வேலையையும் கரெக்டா பண்றா, ஆனா நீயும் தான் இருக்க ஒன்னத்தையும் பண்ணாம சும்மா வெட்டி பயலா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம லீ கோவத்துல என்ன சொல்லுவானா, அம்மா இங்க பாருங்க நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நான் வரைஞ்ச டிராயிங்கை பார்த்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸே கொடுத்துருக்காங்க, என்னது டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருப்பாங்க. அம்மா சும்மா இருங்கம்மா, அந்த டிராயிங்க்கு எனக்கு பணம் கூட கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களோட மைண்ட் அப்படியே மாறிடுது. என்னடா சொல்ற, பணம்லாம் கொடுக்குறாங்களா, அப்படின்னா நீ டெய்லியும் சும்மா இருக்கிற நேரத்துல ஒரு படமாவது வர, அதை வித்து நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஷபு வந்து அந்த ட்ரெஸ்ஸை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுப்பா. இதை பார்த்துட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம போக போக நம்ம ஷபு மேல இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து இவங்களுக்கு அதிகமாயிட்டே போகுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம லீயும் அம்மா இப்போ நல்ல மைண்ட் செட்ல இருக்காங்க, இப்போ இவங்க கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளிநாட்டுல படிக்கிறத விட்டுட்டு பாதியிலே இந்த இடத்துக்கு வந்து டிராயிங் வரைய ஆரம்பிச்சிருப்பான்ல, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போ அவன் அம்மா கிட்ட போட்டு உடைச்சிடறான். இதை கேட்டுட்டு அவனோட அம்மா அப்படியே மைண்ட் செட்டை மாத்திட்டாங்க. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழப்பாங்க அவனை. இந்த பக்கம் இவங்க கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பொருள் எடுக்க ட்ரை பண்றா. ஆனா அது அவளால கொண்டு வர முடியல, பாதியிலே கீழே விழுந்துருது. ஏன் என்னோட பவர்ஸ் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவ யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ அடுத்த சீன்ல இவங்க இவ்வளவு நேரமா சமைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த எல்லா ஃபுட்டையும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு சாய்ஸ் சொன்ன ஒரு அட்வைஸ் ஞாபகம் வருது. இங்க பாரு, நீ சாப்பிட போகும்போது ஃபர்ஸ்ட் ஃபேங்கோட பேரண்ட்ஸ்க்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அதாவது நீ சாப்பிடுற சாப்பாடை அவங்களுக்கு கொஞ்சம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ இதை நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு அதே மாதிரி பண்றா. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு கொடுக்குறா. இதை பார்த்துட்டு அவரும் பதிலுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபுட்டை கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஷபுவும் அதே மாதிரி ஸ்டெப் மாம் கிட்ட பண்ணுவா, அவங்களும் பதிலுக்கு அதே மாதிரி கொடுப்பாங்க. சோ இது
இதே மாதிரி இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி இந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எப்பயும் போல நம்ம சாயோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோவுக்காக ஒரு கேக்கை பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை பறக்க விட்டு எடுத்துட்டு வருவா. அப்போன்னு பார்த்து நேத்து நடந்த மாதிரியே இப்பயும் இவளோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ண முடியாம அந்த கேக்கை பாதியிலே கீழே போட்டுறா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்து இந்த கேக்கு கூட உன்னால சரியா தூக்க முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கலாச்சிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த கிரீமை எடுத்து நம்ம ஹீரோ மேல பூசி விடுவா. ஸோ இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் கம்பெனில இருப்பாங்க. இப்போ புதுசா இன்னொரு பர்ஃபியூம் ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்காங்க போல. ஸோ அதை தயாரிக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கூட அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹானு அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹானும் அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தனியா அந்த பர்ஃபியூமை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்தா அங்க இருந்த ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக இவ மேஜிக்கை யூஸ் பண்ணுவா. டக்குனு இவளுக்கு தலை வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால இவ மயக்கம் போடுற ஸ்டேஜுக்கே போயிருவா. எதனால தனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியாம இவ்வளவு ஒரு பக்கம் குழம்பி போயிருப்பா. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஜானை காட்டுறாங்க. தலைவன் கொஞ்ச நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பான் போல. இப்போ ஃபுல் பவரோட ரெடி ஆயிட்டான். எந்த அளவுக்கு இவனுக்கு பவர் மறுபடியும் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஒரு கண்ணாடி பொருளை அப்படியே அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி உடச்சே எறிகிறான். ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜானுக்கு அவனோட பவர்ஸ் எல்லாமே மறுபடியும் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜானு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் இவனோட பிங்க் கலர் ரோபோட் வந்து இவங்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஃபேங்கு அவனோட ஹார்மோன்ஸை நமக்கு தந்தான். எதுக்காகனா நம்ம இந்த இடத்தை விட்டு நம்மளோட பிளானட்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா நம்ம போயிடணுமா. நம்மளோட பிளானட்டுக்கு போறதா இருந்தா சியாக்ஷியோட சேர்ந்து தான் போகணும். அது மட்டும் இல்லாம அவ ஏறத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 76 நாள் ஆயிடுச்சு. இதனால அவளோட பவர்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அதனால அவளோட உடம்பும் வீக்கா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இல்ல இன்னைக்கு நைட்டு முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஷபு வேற என்ன கூப்பிட்டா, ஸோ அவளை பாக்குறதுக்கு நான் போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஒன்னும் சொல்லாம விட்டுறான். நம்ம ஹீரோயினும் அங்க போயிட்டு ஷபு கிட்ட எனக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடி, ஏன்னா அடிக்கடி நான் ரொம்பவே வீக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷபுவும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, ஷக்ஷி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ நல்லா தான் இருக்க, ஆனா எதனால உன்னோட பாடி வீக்கா இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவளோட மேஜிக் பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு பாக்குறா. ஆனா இந்த தடவையும் அவளால முடியல. அதை கீழே போட்டு உடைச்சிடறா. அந்த இடத்துக்கு நம்ம ஜானே வந்துடுறான். சியக்ஷி இங்க பாரு, நீ கிட்டத்தட்ட 76 நாள் பூமியில இருந்திருக்க. இதனால தான் உன்னோட உடம்பு ரொம்பவே வீக்கா இருக்கு. இப்போ உன்னோட உடம்புல இருக்க மிச்ச பவர்ஸை வச்சு ஒரு மாசம் நீ இந்த இடத்துல தாக்கு பிடிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் உன்னால இங்க இருக்க முடியாது. அதையும் மீறி நீ இருந்தீனா உன்னோட உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் இவ கேட்க மாட்றா. இல்ல என்ன ஆனாலும் சரி நான் ஃபேங்கோட தான் இருப்பேன். அது வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க ஃபேங்க கிட்ட சொல்லாம இருங்க அப்படின்னு மாதிரி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லுவா. அதுக்கப்புறம் இவ நைட்டு வீட்டுல இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இவளை மீட் பண்ண வருவான். அதுவும் அவளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸையும் கொண்டு வருவான். எனக்காக நீ இவ்வளோ பண்ற, நான் உனக்காக எதுவும் பண்ணாம இருக்க கூடாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு நீ தான் வேணும். அட என்ன விடுறா, வேற என்ன வேணும் வேற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி சரி நீ நல்லா யோசிச்சு வைய, நாளைக்கு உன்னோட விருப்பம் என்னன்னு சொல்லு, அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அங்கிருந்து அனுப்பி வச்சிருவா. அவனை அனுப்பி வச்ச உடனே இவ டக்குன்னு கொஞ்சம் சோகமாயிருவா. ஏன்னா இன்னும் ஒரு மாசத்துல நம்ம ஹீரோ விட்டு பிரிய போறாள். சோ அதை நினைச்சுதான் அப்படி இருக்கா. இந்த பக்கம் வெளியே வந்த நம்ம ஹீரோவும் ஏதோ ஒன்று தப்பா இருக்கிறதா யோசிக்கிறான். சியோக்ஷிக்கு என்னாச்சு, ஏன் என்ன அவாய்ட் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷபு கிட்ட போய் கேட்பான். ஷபு, சியோக்ஷிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல, ஏன் அப்படி கேக்குறீங்க, அவளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு மாதிரி இவ போய் சொல்லுவா. ஏன்னா நம்ம சியோக்ஷி ஃபர்ஸ்டே சொல்லிருப்பா, எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற விஷயத்த நீ ஃபேங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இவளும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாள், உன்னோட ஆசை எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஹீரோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சேர்ந்து எல்லா இடத்துலயும் சுத்தணும். சோ அதுக்காக இவங்க ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு ஜோடியா ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்ல நடந்து போறாங்க. அப்படியே ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க இவங்க வெளியே சுத்தி பார்த்துட்டு பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மரத்துல போயிட்டு ஏதோ சீட் எழுதி கட்டிட்டு இருப்பாங்க. அதுல இவங்க என்ன எழுதி கட்டி விடுறாங்களோ அது உண்மையிலே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. நம்ம ஹீரோ என்ன எழுதிருப்பானா, ஹீரோயினோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போற ஸ்டேஜ்ல இருக்காளே. சோ அதை நினைச்சிட்டு இவ அப்படியே வருத்தப்பட்டு இருப்பா. அதெல்லாம் சரி, நீ என்ன எழுதுன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, அது நான் எழுதின ஆசையை நீ பார்க்க முடியாத, நீ அதை பார்த்தீங்கன்னா நடக்காம போயிடும். சோ நீ அதை தெரிஞ்சுக்காமே இருந்துக்கோ அப்படின்னு மாதிரி இவ சொல்லுவா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு ஹீரோ மேலே விழுந்துருவா. உடனே நம்ம ஹீரோவும் அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துருவான். அப்போ நம்ம ஷபு கிட்ட என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ எப்ப பாரு டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷபு கிட்ட கேட்கும்போது அவ ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் முந்திக்கிறா. இல்ல உங்களோட இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே சுத்தினல, அதனால தான் டயர்டா ஃபீல் பண்றேன், கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தனா சரியா போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே சோகமா அங்கிருந்து போவான். அதுக்கப்புறம் நம்ம ஷபு ஹீரோயின் இருக்கிற நிலைமையை பார்த்து அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவுக்கு இவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கன்னு தெரியுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரக்டா நம்ம ஜான் கிட்டே போயிட்டு கேட்கிறான். இந்த மாதிரி கொஞ்ச நாளாவே சாக்ஷி சரியில்லை, அவ ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது, எதனால அவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி சாக்ஷி ரொம்ப நாளா இந்த இடத்துல இருக்கா. சோ அதனாலதான் இந்த அட்மாஸ்பியருக்கு அவளோட உடம்பு செட் ஆகாம அவ கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே இருக்கா. இதே நிலைமையில இன்னும் ஒரு மாசம் இந்த இடத்துல இருந்தானா அவ இறந்தே
போயிருவா. அது நடக்க கூடாதுன்னா அவளை எங்களோட பிளானெட்க்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நம்ம ஹீரோ விருப்பமே இல்லைனாலும் ஒத்துக்குவான். ஏன்னா ஹீரோயின் உயிரோட இருக்கணும்ல. சோ அதுக்காக இவன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜான் பிளான் கொடுக்குறான். இப்ப வேணும்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நான் ஒரு தடவை உன்னோட ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணல. அதை அப்சர்வ் பண்ணப்போ ஸ்டார்டிங்ல வேணா எனக்கு உடம்பு கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான பவர் கிடைச்சிச்சு. அது எல்லாமே உன்னோட ஹார்மோன்ஸ்ல இருந்து தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா உன்னோட ஹார்மோன்ஸ்ல இருக்க சில பாசிட்டிவான எலிமெண்ட் எல்லாத்தையுமே நீ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுத்து நீ சியாக்ஷிக்கு கொடுத்தினா அவளும் ஓரளவுக்கு நார்மலா மாறிடுவா என்ன மாதிரி. சோ இதனால அவ உன் கூடவே இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறான். சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஜான் நம்ம ஹீரோயினை ஃபேங் கிட்ட விட்டு கொடுத்த மாதிரி தான் தெரியுது. சோ இவன் சொன்ன ஐடியாவுக்கு நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினை அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா வாசல்லையே. ஃபேங் நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் சொன்னல ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருன்ட்டு. பாத்தியா இப்ப நல்லா ஆயிட்டேன். சியாக்ஷி எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஜான் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே ஹீரோவை ஹக் பண்ணுவா. இங்க பாரு சியாக்ஷி நீ ஒன்னும் கவலைப்படவே வேணாம். என்னோட ஹார்மோன்ல ஒரு பாசிட்டிவ் எலிமெண்ட் இருக்கிறதா ஜான் சொன்னான். சோ அந்த பாசிட்டிவ் எலிமெண்ட் மட்டும் என்னோட ஹார்மோன்ஸ்ல இருந்து நான் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தனா அது மூலமா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறிடுவ. அதுக்கப்புறம் என்ன நீ இங்கேயே இடத்துல என்னோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாசிட்டிவ் எலிமெண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுக்கலாம்னு பாக்குறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அவளோட பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுனால. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவளை அப்படியே தூக்கிட்டு போறான். அவளை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு இங்க பாரு சாக்ஷி இதை நான் தனியாவே பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம நாளாக நம்ம ஹீரோயினோட உடம்பு இன்னும் ரொம்பவே வீக் ஆயிட்டே போகுது. அவ கஷ்டப்படுறத பார்க்க முடியாம நம்ம ஹீரோவும் லேப்லயே கூடியிருக்கான். எப்படியாவது சியாக்ஷியை காப்பாத்தணும். அதுக்காக என்னோட ஹார்மோன்ஸ்ல இருக்க அந்த பாசிட்டிவ் எலிமெண்ட்டை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்டோடலாம் சேர்ந்து இவனோட ஹார்மோன்ஸ்ல இருந்து அந்த எலிமெண்ட் எடுக்கலாம்னு பாக்குறான். சோ நம்ம ஹீரோ இத்தனை நாளா கண் முழிச்சு இந்த லேப்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது வீண் போல. கடைசியில இவன் அந்த பாசிட்டிவ் எலிமெண்ட்டை அவனோட ஹார்மோன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுத்துட்டான். ஆனா இது ஒர்க் ஆகுமா இல்லையான்றது இவனுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் அந்த பாசிட்டிவ் எலிமெண்ட்டை நம்ம ஜான் கிட்ட எடுத்துட்டு போறான். அதை வாங்கிட்டு அவனும் அவங்க கிட்ட இருக்க அந்த பிங்க் கலர் ரோபோட் கிட்ட கேட்பான். இதை நம்ம சியாக்ஷிக்கு கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தா அவன் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருவாளா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா அந்த ரோபோட் வந்து இதை ஸ்கேன் பண்ணாது. பாஸ் மன்னிக்கணும், உங்க உடம்புக்குள்ள என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் என்னால அனலைஸ் பண்ண முடியும். மற்றபடி இதுல இருக்கிறத என்னால அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஜானும் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அந்த பாசிட்டிவ் எலிமெண்ட் எல்லாத்தையுமே அவன் குடிச்சிடறான். நம்ம ஹீரோவுக்கும் பயங்கர ஷாக்கு. ஹீரோயினுக்காக இவன் இவ்வளவு பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு நம்ம ஜானும் ஒன்னும் பயப்படாத, இதுக்கு முன்னாடி உன்னோட ஹார்மோனை நான் ராவா எடுத்தேன். அதை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா இதுல முக்காவாசி நீ பாசிட்டிவ் எலிமெண்ட் தானே கொண்டு வந்திருக்க. அதனால இது என்னோட உடம்ப ஒண்ணுமே பண்ணாது. சரி இப்போ அனலைஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரோபோட் கிட்ட கேட்பான். அதுவும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லும், இந்த மாதிரி இந்த எலிமெண்ட்ல பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அதை விட உங்களோட உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற எலிமெண்ட்ஸும் அதிகமா இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இவர் கொண்டு வந்திருக்க இந்த பாசிட்டிவ் எலிமெண்ட்டை இன்னும் பியூரிஃபை பண்ணணும். அப்படி பண்ணாதான் இன்னும் நமக்கு சுத்தமான சில பாசிட்டிவ் எலிமெண்ட் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இது நம்ம ஹீரோவும் கேட்கறான். இப்போ அடுத்த சீன்ல இவன் நம்ம ஹீரோயினை வந்து பார்ப்பான். சோ அப்படியே இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, உனக்கு தேவைப்படுற அந்த மாத்து மருந்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல அதை கண்டுபிடிச்சிருவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருப்பான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ மறுபடியும் ஜான் கிட்ட வருவான். அதுவும் இந்த தடவை கொஞ்சம் பியூரிஃபை பண்ண எலிமெண்ட் கொண்டு வந்திருக்கான். நம்ம ஜானும் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே இப்பயும் அதை குடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அனலைஸ் பண்ணிட்டு அந்த ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, இந்த எலிமெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத என்னால டக்குன்னு அனலைஸ் பண்ணி சொல்ல முடியல. இதை அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா அதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லும். நம்ம ஹீரோவும் அதை கேட்டுட்டு பாசிட்டிவ் ரிசல்ட்டா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சில நாட்கள் போது அந்த ரிசல்ட்டும் வந்துருச்சு. அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவங்க எல்லார்கிட்டயுமே வந்து சொல்றோம், இந்த மாதிரி சாக்ஷிக்கு தேவையான அந்த பாசிட்டிவ் எலிமெண்ட் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் சியாக்ஷி நம்மளோட இந்த இடத்துல தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஆடிட்டு இருப்பாங்க. சோ இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி வெளியே போலான்னு பிளான் போடுறாங்க. சோ அந்த ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இந்த பர்ச்சேசிங் எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது நம்ம சாயும் ஷபுவும் அவகிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரி பேசுறாங்க. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவங்க என்ன என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ டைரக்டா நம்ம ஹீரோ கிட்டே போறா. அங்க போய் பார்த்தா அவனும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மறைக்கிறான். ஆக மொத்தத்துல நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. எனக்கு தெரியாம நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மறைச்சிடறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரிப்புக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் தனியா விட்டுட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். நம்ம சியாக்ஷியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிப்பு போன இடத்துல அவன் மட்டும் தனியா இருப்பா. அப்போன்னு பார்த்து ஒரு ட்ரோனு இவ்வளவு நோக்கி வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல யாரு ட்ரோனை பறக்க விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல அந்த ட்ரோன் எந்த இடத்துல போய் நிக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கிட்ட போய் நிக்கும். ஆக்சுவலா
ஆக்சுவலா அது போட்டோ கிடையாது, அது ஒரு டிராயிங். இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது இவங்க 2 பேரும் மீட் பண்ணிருப்பாங்கல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும், அதுதான் அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்னும் அந்த இடத்துல நிறைய டிராயிங் இருக்கு. இவங்க 2 பேரும் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லாமே இருக்கும். சோ இத அப்படியே அவ ஒரு மெமரிஸ் மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. ஆனா இதை விட இவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின்காக இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இப்போ ப்ரொபோஸ் பண்ண போறான். மறுபடியும் அதே ரிங் தான் எடுக்கிறான். நம்ம ஹீரோயினோட பிளட்ல இருந்து ஒரு ஸ்டோன் வந்திருக்கும்ல, சோ அந்த ஸ்டோனால செய்யப்பட்ட அதே ரிங்க தான் இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வேணும்னு, இல்ல நான் பண்ண மாட்டேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, எனக்கு எல்லா நேரமும் நீ சிக்கன் பண்ணி தரணும். அட அவ்வளவுதானே, நான் உனக்கு பண்ணி தரேன், இப்போ நீ என்ன கல்யாணம் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிற மாதிரி போய் கேட்பான். நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணுவா. சோ இவங்க 2 பேரும் இப்போ கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடமே பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதுவும் நம்ம ஹான்லாம் அப்படியே ஆனந்த கண்ணீரே வடிச்சிட்டானா பாத்துக்கோங்களேன். சோ அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுனால அப்படியே எல்லாருமே ஒண்ணா உட்காந்து ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கு பண்ண வேண்டிய அந்த ப்ரொபோசல் தான் இவங்க எல்லாருமே மூடி மறைச்சிட்டு இருந்திருக்காங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து. இந்த ப்ரொபோசலுக்காக இவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்காக அந்த ரிங்கை மறுபடியும் கொண்டு வந்தது நம்ம ஷபு. அந்த டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லீ. அப்புறம் மத்த ஏற்பாடுலாம் பண்ணது நம்ம சாய் மேடம். நம்ம லீ அப்போ என்ன சொல்லுவானா, நான் ஷபுக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது நீங்களும் எனக்கு இதே மாதிரி தான் ஹெல்ப் பண்ணணும். ஏண்டா உனக்கு மண்டையில ஒண்ணுமே இல்ல, நீ ஏதாவது டிஃபரெண்டா யோசிச்சு பண்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஷபு லீயை திட்டிட்டு இருப்பா. அடுத்து நம்ம டாக்டர் வந்து சாய் கிட்ட கேட்பாரு, நான் உனக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருப்பாங்க. சோ இப்படி இவங்க எல்லாருமே ஒன்னா ஜாலியா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே ஜாலியா ரொமான்ஸும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு நைட்டே ஒன்னா இருந்துட்டாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 3 பேரும் சந்தோஷப்படுறாங்க. கடைசியில ஃபேங்கும் சியாக்ஷியும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கேட்ட மாதிரியே ஹீரோவும் அவளுக்கு சிக்கன் வந்து கொடுக்குறான். அவளும் இதை நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ திடீர்னு மயக்கம் போட்டுருவா. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவளை தனியா கூட்டு போய் படுக்க வச்சிருவான். சோ அந்த நேரத்துல அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அதாவது இவன் நம்ம ஜான் கிட்ட கொண்டு போய் கொடுத்திருப்பான்ல அந்த பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும், அதோட ரிசல்ட் வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கும். அதாவது அந்த எலிமெண்ட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு செட் ஆகாது. இன்னும் சொல்ல போனா அதுல நிறைய தீங்கி விளைவிக்கிற எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. சோ அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்தோம்னா அவ கண்டிப்பா இறந்து போயிருவா. சோ அதனால வேற வழி இல்ல, சியாக்ஷியை எங்களோட பிளானட்டுக்கு கூட்டிட்டு போனா மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும். இதுக்கப்புறமா அவளால பூமியில தங்க முடியாது. அதிகபட்சம் இன்னும் ஒரு 3 நாள் வேணா அவ பூமியில இருக்கலாம், ஆனா அதுக்கு மேல அவளால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜான் சொன்னதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னா அவளை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோ இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவான். அதுவும் நம்ம ஹீரோயினை பிரிய முடியாம அப்படியே அழுந்துகிட்டு. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து நம்ம இதோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ இதோட சீசன் 2 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 3 வருமா இல்லையா அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட் பார்த்தா மட்டும் தான் தெரியும். அடுத்து நம்ம என்ன டிராமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ நாளைக்கு நான் உங்களை ஃபைனல் எபிசோட்ல பார்க்கறேன். தேங்க்யூ.